ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயனாவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டூம்லேருந்தே வந்துடலாம் எப்பயும் போல். கைஸ், இதான் வண்டியோட ஃப்ரண்ட் வியூ. இதில் வைசர் வரும். ஓனர் வந்து வைசர் கைட்டி வச்சுருக்காரு. கைஸ், டூமில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பல்ப்பு தான் வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஐ வந்துடும் உங்களுக்கு. உள்ளே சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இதே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆலஜனில் தான் வருது, உங்களுக்கு எல்இடி கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மர்காட் 2 மர்காடு வரும். இதில் இந்த வண்டியை ஃப்ரண்ட்டில் ஹைட்டாக காமிக்கிறது அந்த மேலே ஒரு மர்காடு கொடுத்துருவாங்களே, அதான் கைஸ் மேலே. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு மர்காடு வரும். ஃப்ரண்ட்டில் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 90 தான் வரும். ஃபோக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணுவாங்க, டியூப்லெஸ்ஸும் கிடையாது. இது டியூப் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்துடும் உங்களுக்கு. ரேடியேட்டர்ஸ் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா. அந்தாண்ட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்டு போட்டிருக்காரு ராயல் என்ஃபீல்டோட பேட்சோட. இங்கே வந்து ஹாரன்ஸ் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் இப்படி தான் கைஸ் இருக்குது. நீங்கள் எந்த இதில் விட்டாலும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். அந்த மாதிரி ஒரு கீழே கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்க் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் இதுலேயும் வராது, டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான். நல்லா ஒரு லென்த்தாகவே இருக்குது. வண்டியோட ஹைட்டை பாருங்கள், ஸ்டேரிங் ஹைட்டை. ஷார்ட் ரைடர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓட்டுறது. பாருங்கள், ஃப்ரண்ட்டு பொசிஷன் மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம இன்ஜினுக்கு வந்துடலாம். இன்ஜினோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 411 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 பிஹெச்பி பவரும் 34 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியும், எப்பவே பவரோட டார்க் அதிகமாக தருவாங்க. ஏன்னா இழுக்கணுன்ட்டு. இந்த வண்டியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது ஒரு ஆஃப் ரோடர்ன்ட்டு. லாங் ரைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னே நீங்கள் ஒரு ஆஃப் ரோடு வேணுன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து 30 வரைக்குமே தந்துருக்கு. நீங்கள் சிட்டிஸில் வந்து கொஞ்சம் 25 வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும். 400 சிசி உங்களுக்கு அதுக்கேற்ற மைலேஜ் தான் கொடுக்கும். இதே அதிகம் தான் 30 கொடுக்குறது. நீங்கள் மற்ற பிராண்ட்லாம் போட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இது ராயல் என்ஃபீல்டால் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக வரும். சைடில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பேட்ச் வந்துடும் உங்களுக்கு, இந்த பேட்டரி வைக்கிற இடத்துல. அப்படியே நம்ம பின்னாடி வந்தாக்கா சைலன்சர் வந்துடும். நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 செக்ஷன் டயரு நல்லா ப்ராடாகவே இருக்குது பின்னால். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஏபிஎஸ் வந்துடும், ஃப்ரண்ட்லேயும் ஏபிஎஸ் வந்துடும். 12 சேனல் ஏபிஎஸ் தான் இதில். அது ஒரு நல்ல விஷயம். இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். இது பாருங்கள், உள்ளே இருக்கும். நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான், ரொம்ப வந்து ஹார்டாலாம் இருக்காது. அப்படியே நம்ம பின்னாடி வந்துடலாம். பேக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எல்இடியில் வந்துடும். இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன்லேயே வரும். நம்பர் பிளேட் வந்து இந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேக் பொசிஷன். பின்னாடி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பின்னால் ஹைட்டாக பாருங்கள் கைஸ், சரியான ஹைட்டு வண்டி. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப் சென்ஸ் பேட் தான் வரும். இதுவும் அந்த மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் மண் போய் சலசம் சவுண்டு வரும். அது மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும் நம்ம அடிக்கடி. ஃபோக்ஸ் வீல் தான் கைஸ் இதில் வருது. அலையெல்லாம் தரமாட்டாங்க ஆஃப் ரோடுன்றதால. ஆனால் டியூப் தான் இதில் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா டியூப் டயர் கொடுத்துருப்பாங்க மெயினாக. அது ஒன்று டியூப்லெஸ் வராது இதில். பேக்கில் பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் 120 செக்ஷனில் நான் மாற்றி சொல்லிட்டேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன், ஃப்ரண்ட்டில் தான் 90 செக்ஷன் டயர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 mm சீட் ஹைட் வந்துடும் இதில். நல்ல ஒரு ஹைட் தான். ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா மேலேவே இருக்கும். இந்த ஸ்டாரிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. இந்த வைசர் ஒன்று வரும், அது இல்லாதனால இன்னும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அது இருந்துச்சுன்னா இன்னும் ஹைட்டாகவே தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும். நல்ல ஒரு ஹைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தட்டாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ நம்ம வந்து ஓடியோ செக்ஷன் போயிடலாம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இது போல் பைப் ஸ்டேரிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வைடாகவே இருக்குது. டேங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, நல்லா லுக்காகவே இருக்குது. மெட்டல் தான், ஃபுல்லி மெட்டலு. ஹிமாலயனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லி மெட்டலில் தான் இருக்கும். கிராஸ் கார்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான், ஓடியோ காமிச்சிட்டு போய்ட்டு. இப்போ வந்து ஓடியோ பார்த்துடலாம். ஓடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு இந்த பிளெயின்லாம் இருக்கும்ல, ஒரு டிஜிட்டல் அப்படியே அங்கங்கே கொச்சன்னு கொடுத்து அதே போல் ஒரு லுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள டிஜிட்டல்லையும் வந்துடும், மேலே பார்த்தீங்கன்னா அனலாக்லேயும் வந்துடும். உள்ள டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வந்துடும், ஆவரேஜ், அப்புறம் வந்து டைமு, ரீசெட் பட்டனு,
இதெல்லாம் மேலே நடுவில் வந்துடும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸும் டைமோட சர்வீஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டாப் ஸ்பீடு கொடுத்துருவாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் பேட்டரி, அப்புறம் வந்து ஏபிஎஸ் வந்துடும், ஹை பீம் லோ பீம், அப்புறம் அந்த மோட் பட்டனு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலோட ரேஞ்ச் காட்டிடும். அதுவும் அன்லாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதுவும் நியூட்ரல் இண்டிகேட்டர் தான் பாக்ஸு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட பேட்ச் கொடுத்து டைம் அது மென்ஷன் பண்ணிக்கிறாங்க டைம் காட்டுறதுக்கு. அதுக்கு ஒரு இவ்வளோ தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அது சிசி இன்க்ரீஸ் பண்ணி அது ஃபுல்லி டிஜிட்டலு, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது நான் சைடில் வேணால் போடுறேன், அது பிக்சர் கிடச்சாக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் சுவிட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே பழைய மாடல் ஒன்று தான், ஆன் ஆஃப் அசார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கில் சுவிட்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரன் சுவிட்ச் வந்துடும். இதான் கைஸ் ஃப்ரண்ட் பொசிஷனு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லாம் நல்லா வைடாகவே இருக்கும். அப்படியே நம்ம கீழே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 5 ஸ்பீடு கிடையாது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கிராஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வண்டியிலே வந்துடும், மேலே இருக்குது. கீழே வேணால் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். வண்டி அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 200 kg வந்துடும். ஹெவி வெயிட்டு தான் வண்டி. 200 kgன்றது கொஞ்சம் அதிகம் தான் வெயிட்டு. சீட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். லாங் ரைட்லாம் தரமாக இருக்கும் வண்டி. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரியர் வந்துடும், கம்பெனி சைட்லேருந்தே தருவாங்க அந்த கேரியரு. வண்டியோட ஹைட்டு தான் கைஸ் உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. நேரில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹைட் தெரியும் உங்களுக்கு என்ன ஹைட்டுன்ட்டு. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாருங்கள், ஹைட் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இதுதான் கைஸ் வண்டியோட பொசிஷன். ஃப்ரண்ட்டில் வைசர் இருந்தால் இன்னும் லுக்காக வந்துருக்கும். வைசர் இதில் கைட்டி இருக்குது. லாங் ட்ரிக்கெல்லாம் தரமான வண்டி கைஸ். ஒரு 3 lakhs பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல வண்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிமாலயனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் இந்த ஓல்டு மாடலை. இப்போ வரது எப்படி இருக்குதுன்னு தெரில, அது ரிவ்யூலாம் பார்க்கல நம்ம இன்னும். நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த வண்டி தான் கைஸ். ஒரு 400cc வண்டி, அதுவும் ஆஃப் ரோடு வேறு. மைலேஜ் வந்து 30 தரது நல்ல விஷயந்தான். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போகாது. இது ஆஃப் ரோடு வண்டி. டாப் ஸ்பீடுலாம் அவ்வளோ போகாது, இழுக்கும் நல்லா. சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கார்டெலாம் நல்லா உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும். கீழெல்லாம் வந்தாக்கா அவ்வளோ வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜெலாம் இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து நல்லா ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப் ரோடுன்றதால நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருப்பாங்க, அந்த மர்கார்டுக்கு ஈக்குவலாக இருக்கணுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுன்ற பேட்ச் வந்துடும் உங்களுக்கு அந்த கிராஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா. கைஸ் தான் கைஸ் வண்டியோட ஓவரால் லுக்கு தரமாக இருக்குது கைஸ். பாருங்கள் ஹைட்டை பாருங்கள், வண்டியோட ஹைட்டு தான் இதில் மெயின். நம்பர் பிளேட்லாம் உங்களுக்கு உள்ளே வந்துடும். இந்த மர்கார்டுக்கும் டூமுக்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் கிளட்செலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளட்சே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 lakhs இருந்தால் எடுத்துடலாம். 3,20,000 அவ்வளோ வந்து எடுத்துடலாம். இப்போ வர 450 ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakhs ஆகிடுச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கைஸ், நம்பி வாங்கலாம் கைஸ். வண்டியோட டோட்டல் ரிவ்யூ பார்த்தாச்சு நம்ம. இப்போ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுருங்க. அடுத்து எந்த வண்டி ரிவ்யூ பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.